வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைப்பிடிக்கப்படும் இலங்கை மீனவர்களை விடுவிக்க டக்ளஸ் முயற்சி. கொழும்பு கன்னியா வீதி மீண்டும் திறப்பு. வேலை நிறுத்தம் செய்வதற்கு இது சரியான நேரமல்ல. சாகல ரத்னநாயக்க. வீடமைப்பு உதவித்தொகை அதிகரிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரின் அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக இந்திய எல்லையை தாண்டி இந்திய கரையோர காவல் படையினரால் கைது செய்யப்படும் இலங்கை மீனவர்கள் பல காலங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மன்னார் மாவட்ட நிர்வாக செயலாளரும் அமைச்சரின் மாவட்ட இணைப்பாளருமான சுப்பியா சந்துரு தெரிவித்துள்ளார். எனினும் இவ்விடயம் குறித்து கடத்தொழில் அமைச்சரை கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து அமைச்சரின் முயற்சியால் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மன்னார் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மன்னார் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய கடலோர காவல் படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக இந்திய சிறையில் இருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க கோரி அவர்களுடைய குடும்பத்தினர் தமது கட்சியை நாடியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயத்தை தான் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்துக்கு கொண்டு செயற்படுத்த அமைச்சர் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இந்திய சிறையில் இருந்த அனைத்து மீனவர்களும் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடு திரும்பியதாக சுப்பியா சந்துரு தெரிவித்துள்ளார். இனிமேல் அவ்வாறான பிரச்சினைகள் இருக்கும் பட்சத்தில் அவை தமது கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டால் தாம் நிச்சயம் அமைச்சரை தொடர்பு கொண்டு மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்காக இயக்கப்படும் சிசுசரிய பேருந்து சேவைக்காக 500 புதிய பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த சேவை 2005ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் பாடசாலை தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் 811 பேருந்துகள் மற்றும் 726 தனியார் பேருந்துகள் உட்பட 1537 பேருந்துகள் சிசுசெரிய சேவைக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அரசாங்கம் இதற்கு ஆண்டுதோறும் 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்குகிறது. போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் அனைத்து பகுதிகளிலிருந்து பாடசாலை பேருந்துகள் தேவைப்படுவதனால் மாணவர்களுக்காக 500 புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருமானத்தை பயன்படுத்துமாறு அமைச்சர் குணவர்த்தன பணிப்புரை விடுத்துள்ளார். ஒவ்வொரு மாகாணத்தின் பிராந்திய அபிவிருத்தி குழுவின் தலைவர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு முன்மொழிவு அனுப்பிய பின்னர் அந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் அனுப்பப்படும். தீவு முழுவதையும் உள்ளடக்கிய வகையில் ஒரு பேருந்து மூலம் அதிகபட்ச பள்ளிகளுக்கு செல்லும் ஒரு பேருந்து சுமார் 3 பாடசாலைகளை உள்ளடக்குவதுடன் 500 புதிய பேருந்துகள் கிட்டத்தட்ட 1500 புள்ளிகளை உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணத்துக்கு விஜயமுற்றை மேற்கொண்டுள்ளார். குறித்த விஜயமானது இன்று கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்தின் திறன் வகுப்பறையை திறந்து வைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி இன்று தொடக்கம் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்கு சஜித் விஜயம் செய்யவுள்ளார். நாளைய தினம் பருத்தித்துறை மற்றும் உடுப்பிட்டி பகுதிகளுக்கு விஜயம் செய்து எதிர்க்கட்சித் தலைவர் கொற்றவத்தை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை உடுப்பிட்டி மகளிர் கல்லூரி ஆகிய பாடசாலைகளுக்கு தலா 11 லட்சம் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கி வைக்க உள்ளார். எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஊர்காவத்துறை தொகுதி கோப்பாய் தொகுதி விஜயம் மேற்கொண்டு 11 லட்சம் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறைகளை அன்பளிப்பு செய்ய உள்ளார். கல்முனையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இளைஞர் ஒருவரை எதிரே குடிபோதையில் வந்த வைத்தியர் ஒருவர் செலுத்தி சென்ற கார் மோதியுள்ளதை அடுத்து குறித்த வைத்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதுடன் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் செலுத்தி சென்ற இளைஞன் காயமடைந்த நிலையில் கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை விபத்து ஏற்படுத்திய கார் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதுடன் காரின் சாரதியான வைத்தியரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான வைத்தியரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்று வருவதுடன் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் அவர் குடிபோதையில் காரினை செலுத்தி வந்துள்ளதாகவும் விபத்தில் நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் காயமடைந்த சிகிச்சை பெற்று வரும் இளைஞன் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
கொழும்பில் பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமாக்க தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுத்திய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4 வருடங்களாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறித்து நுகேகொடை சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் முறையிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலைவாய்ப்பு விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து பலவிதமான தகாத செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளனர். இவ்வாறு வந்த பெண்ணொருவரை இந்த தம்பதியினர் அடைத்து வைத்து பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்திய வீடியோ எடுத்து பணத்துக்கு விற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்னர் நுகேகொடையில் உள்ள இந்த வீட்டுக்கு வந்த பதுளை மற்றும் வேலையகதர பிரதேசங்களைச் சேர்ந்த 2 பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவல்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் ரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ராஜபக்சே அரசியலிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என கூறி வந்தாலும் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு கூட்டணி இல்லாத காரணத்தினால் சம்பிக்க ரணவுக்கு இவ்வாறு செய்துள்ளதாக இணைந்துள்ளதாக அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. சம்பிக்க ரணவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து வெளியேறினார். ஆனால் சமீபத்தில் அவர் மீண்டும் அந்த கட்சியில் அவர் சேர முயற்சித்துள்ளார். ஆனால் பதில் வராதால் இப்போது பொதுஜன பெரமுன கட்சி பக்கம் அவரது அவதானம் திரும்பியுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சி நேரடியாக செல்ல முடியாது என்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து மாற்றுப்பாதையில் செல்வது அவரது திட்டமாகும். எதிர்க்கட்சி சுயேட்சை உறுப்பினர் என்று கூறிக்கொண்டாலும் சம்பிக்க நீண்ட காலமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் செயற்பட்டு வருகின்றார். இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 2025 ஆண்டின் முதல் சில மாதங்களுக்கு குறை நிரப்பு பிரேரணி சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இடமளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என தெரிவித்துள்ளார். தேசிய தேர்தல் நடாத்துவதற்கும் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாலும் இம்முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்ற போதிலும் எதிர்வரும் மாதங்களில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் நடைமுறை சாத்தியப்பாட்டை பிரச்சினைகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் ஜப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் வெற்றி பல அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமோ மாகாணங்கள் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று இடைக்கிடையில் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யுத்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. மொட்டு கட்சியின் அரசியல் அமைப்பை நிதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச முற்றாக மீறியுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர் விரைவில் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாகர காரியவசம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி கட்சியில் அங்கத்துவம் பெற்றதன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மொட்டு கட்சியின் அரசியல் அமைப்பை விஜயதாச ராஜபக்ச முற்றாக மீறியுள்ளதாக ஒழுக்காட்டு சபையின் முன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்க தயாராக எனவும் சாகர காரியவசம் கூறியுள்ளார்.
சுயாதீன போலீஸ் ஆணைக்குழுவுக்கு ஒரே உறுப்பினர்கள் நியமிக்கப்படாமையால் பாரிய நெருக்கடி உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆணையகத்தில் தலைவர் உட்பட 7 பேர் நியமிக்கப்பட வேண்டும் என அரசியல் யாப்பில் கூறப்பட்டுள்ளது. எனினும் தற்போது 5 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய போலீஸ் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஒரு உறுப்பினர் நியமிக்கப்படாமல் 6 உறுப்பினர்களுடன் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. அதில் அங்கத்தராக இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி சில்வா திடீரென காலமானார். இதன் விளைவாக ஏற்பட்ட வெற்றிடமும் இதுவரை நிரப்பப்படாததால் குறித்த பிரச்சினை எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. ரயில் சாரதிகள் குழுவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு இல்லாமை உள்ளிட்ட பல பிரச்சினைகள் முன்வைத்து கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி தொடக்கம் இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமது பிரச்சினைகள் தொடர்பில் இதுவரையில் இந்த அதிகாரிகளும் கலந்துரையாடுவதற்கு முன்வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக இன்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட இருந்த 6 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக புகையிரத கட்டுப்பாட்டு ஆறை தெரிவித்துள்ளது. தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கஞ்சா பிரதான வீதியின் கீழ் கடுக்கண்ணாவு பகுதி தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரியுள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பழைய சுற்று நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட புதிய சுற்று நிறுவனங்களின் பிரகாரம் செயற்படுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான ஜாகல ரத்ன நாயக்க தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கடுவல பிரதேச மக்களின் நலன்களை ஆராய்வதற்காகவும் அந்த மக்களுக்கான நிவாரண வேலை திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காகவும் கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். வெள்ளம் வடிந்ததன் பின்னர் மக்களை மீள்குடியேற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்குமாறு இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் தமது இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கு தேவையான பின்னணியை வழங்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாம் நாட்டில் பல்வேறு சம்பள முரண்பாடுகள் உருவாக்கியுள்ளதாகவும் ஒழுங்குமுறைகளின் சம்பள ஏற்பாடுகள் செய்வதாலும் பல்வேறு காலகட்டங்களில் துரித பதில்களை வழங்க நடவடிக்கை எடுக்காதமையே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பள முரண்பாடு குறித்து முறையான ஆய்வு நடத்தி அறிக்கை தயாரிக்க கடந்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் ஆனால் இது மக்கள் திரும்பப்படும் சந்தர்ப்பம் என்பதுடன் நாடு பெரும் பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டு மீண்டும் பொருளாதார ரீதியில் விசிற நிலையை அடைந்திருந்தாலும் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். எனவே வேலைநிறுத்தம் செய்வதற்கு இது சரியான நேரமில்லை என்பதால் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உங்கள் பிரச்சினைகளை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டோம் எனவும் அது பற்றி புரிதல் எமக்கு உள்ளதுடன் அவற்றை தீர்ப்பதற்கு தேவையான வேலை திட்டத்தையும் தயாரித்துள்ளதாகவும் ஜாகல ரத்ன நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாண வீடமைப்பு அபிவிருத்தி நிதியத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்படும் வீடமைப்பு உதவித்தொகையை மேல் மாகாண ஆளுநர் ரொகான் குணதிலக்கு அதிகரித்துள்ளார். இதன்படி புதிய வீடு கட்டுவதற்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாயாகவும் ஏற்கனவே உள்ள வீட்டை மேம்படுத்துவதோ அல்லது மீதமுள்ள பணிகளை முடிக்கவோ ரூபாய் 2 லட்சம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் செல்லுபடியாகும் எனவும் ஆளுநர் பத்தகுமானி அறிவித்தலையும் அவர் வெளியிட்டுள்ளார். இனி வருவன இந்திய செய்திகள். இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இன்று 3வது முறையாக பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பங்கேற்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக காரியாலயம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி 3வது முறையாக இந்திய பிரதமராக தனது 73வது வயதில் நரேந்திர மோடி இன்று இரவு 7:15 மணிக்கு ராஷ்டிரபதி பவனியில் பதவியேற்க உள்ளதாக இந்தியாவின் ஜனாதிபதி மாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்போது மத்திய அமைச்சர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களின் பதவி பிரமாணமும் இடம்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிகழ்வு 7 நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களை மீறும் படைகளின் பட்டியலில் இஸ்ரேல் ராணுவத்தையும் ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்துள்ளது.
அதன்படி கடந்த ஆண்டு குழந்தைகளை பாதுகாக்க தவறிய குற்றவாளிகள் பட்டியலில் இஸ்ரேல் ராணுவம் இடம்பெற்றுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்ததாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேல் தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்த பட்டியலில் அடுத்த வாரம் ஐநா பாதுகாப்பு சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மோதல்களில் குழந்தைகள் கொல்லப்படுவது, உதவி கிடைக்காதது, பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் காமஸுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 389 பயணிகளுடன் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு சென்ற விமானத்தில் என்ஜின் தீப்பற்றியுள்ளது. குறித்த விமானம் பறக்க தொடங்கிய சில வினாடிகளே அதன் என்ஜின் தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமானம் கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி குறித்து விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு தயாராக இருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைத்துள்ளனர். மேலும் விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தில் தனது ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள சீனாவின் லாங் மார்ச் 5 விண்கலமானது அங்கிருந்து மண் மற்றும் கற்கள் துகளை எடுத்துக்கொண்டு பூமிக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் கனவு திட்டம் என்று கூறப்படும் இந்த ஆராய்ச்சியானது சர்வதேச நாடுகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. சர்வதேச நாடுகள் இதுவரை தடம் பதிக்காத நிலவின் தென் துருவத்தின் விண்கலை இறக்கி இந்தியா உலக சாதனை படைத்துள்ளது. இதனையடுத்து நிலவின் தென் துருவத்துக்கு ரஷ்யாவும் ஜப்பானும் அடுத்தடுத்த விண்கலங்களை அனுப்பின. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.